பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நோம்பு பற்றி பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கடமைகளில் அனைத்து கடமைகளையும் கூட்டாக செய்யக்கூடிய கடமைகளாத்தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். தொழுகை எடுத்துக்குங்க, எல்லாரும் சேர்ந்து தொழுதாதான் தொழுகை. அந்த தொழுகைக்கே ஒரு மதிப்பு உண்டு. 27 மடங்கு நன்மைகள் உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா ஜமாத் தொழுகைக்கான ஒரு சட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கூட்டாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். அதே மாதிரி பாருங்க, நோன்பு எல்லார் மீதும் கடமை. ஏழை பணக்காரர் எல்லார் மீதும் கடமை. ஆண்கள் பெண்கள் 6 வயதுக்கு வந்திருக்க வேண்டும், பயணம் இல்லாத நிலையில இருக்கணும். இது வேற தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான சில பேருக்கான முடிவாக இருக்கிறது. ஆனால் அங்கேயும் பெரியவங்களுக்கு மட்டும் கடமை. பெரியவர்கள் சொன்னால் ரொம்ப பெரியவங்க, 30 வயசு உள்ளவங்க, 20 வயசு உள்ளவங்க, நிக்கானவங்க அப்படிலாம் கிடையாது. வயதுக்கு வந்த பாலிகீன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடமை. இங்கேயும் கூட்டாக செய்யக்கூடிய அமலாகத்தான் இருக்கிறது. ஒற்றுமையோடு செய்ய வேண்டும். மூன்றாவது பாருங்க, ஹஜ்ஜை எடுத்துக்கிங்க. தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ய முடியாது. லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க. இதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, மாமன்னனாக இருந்தாலும் சரி, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்திலேயே சிறந்த படைப்பு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யும் பொழுதும் பல சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜக்காத் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், பணக்காரர்கள் கொடுக்க வேண்டும். ஏழைகள் வாங்க வேண்டும், பணக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இங்கே பணக்காரர்கள் கொடுக்கணும், இங்கே ஒரு கூட்டமைப்பு. ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். இங்கே ஜக்காத் என்ற ஒரு அல்லாஹ்வுடைய கடமை ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு நோன்பை ஒரு பொக்கிஷமா கொடுத்திருக்கிறான். ஐயாமம் மஅதூதாத் என்று சொல்வார் அல்லாஹ். குறிப்பிட்ட நாள். நீங்க ஷவ்வால்ல ரமலானுடைய ஃபர்தா நோன்பு வைக்க முடியாது. நான் ரமலானுக்கு பதிலா ஷவ்வால்ல வச்சுக்கிறேன், ஷாபான்ல வச்சுக்கிறேன், ரஜப்ல வச்சுக்கிறேன், என்னோட தலைமை இமாமா இருக்கிற, ஓரமா போய் உட்காருன்னு சொல்லுவாங்க. நீ ஓரமா உட்கார், அப்புறம் பாத்துக்கலாம், அந்த கடமையை பத்தி எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நான் உத்தவல்லியா இருக்கேன், நிர்வாகியா இருக்கேன், நான் செயலாளரா இருக்கேன், செக்ரட்டரியா இருக்கேன், நான் தலைவரா இருக்கேன், நான் சிஎம்மா இருக்கேன், நான் பிஎம்மா இருக்கேன், நான் கவர்னரா இருக்கேன், எவனாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய நோன்பு வைக்கணும்னா ரமலான தான் வச்சு ஆகணும். நான் அரபியா இருக்கேன், நான் அஜமியா இருக்கேன், நான் ஹனபியா இருக்கேன், நான் ஷாஃபியா இருக்கேன், நான் ஹம்பலியா இருக்கேன், நான் மாலிகியா இருக்கேன், நான் அஹ்ல தௌஹீதா இருக்கேன், நான் அஹ்ல தப்லீகா இருக்கேன், நான் அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்தா இருக்கேன். ரம்ஜான் ரோசா இருக்கு, ஜவாலுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பொத்திட்டு ரமலான்ல நோம்பு பரதா நோம்பு வை, உனக்குன்னு தனியா ஷாபான்ல வைக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே அதற்காக தான் சொன்னதை தவிர வேற எதற்காகவும் சொல்லவில்லை. நோக்கம் அதுதான். அதே மாதிரி யாருக்கு நோம்பு வைக்க முடியலையோ ரமலான்ல, அப்போ அவங்க கஸா நோம்பு ஷவ்வால வைக்க ஆரம்பிக்கலாம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர் சகோதரர்களே, நாம் நிய்யத்தை அதிகமாக வைக்க வேண்டும், விசாலமாக வைக்க வேண்டும். குறிப்பாக ரமலான்ல வசி நியத் ரக்கணும். जैसा कि तबलीग में बोलते हैं आलम की फिक्र करो, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பிக் பிக் எண்ணங்களை வைங்க. நான் இத்தனை ஜுஸ் முடிக்கணும், இத்தனை குர்ஆன் முடிக்கணும், இத்தனை ஜிக்ர் செய்யணும், குர்ஆனுடைய தர்ஜுமா பார்க்கணும், தப்சீரை பார்க்கணும், அதை பார்க்கணும், இந்த அமலை செய்யணும்னு சொல்லிட்டு பேராசை. தனாஃபுஸ் என்ற வார்த்தைய ஹதீஸ்ல இருக்குது. உங்களுடைய தனாஃபுஸை அல்லாஹ்வுக்கு காமிங்க. நீங்கள் காமியுங்கள் இலா தனாஃபுசிக்கும். உங்களுடைய தனாஃபுஸை, உங்களுடைய பேராசை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய அந்த இபாதத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ்ட்ட காமிங்க. அதுக்காக தான் அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய நிய்யத் எப்படி இருக்கணும்? விசாலமாக இருக்கணும். நிய்யத் விசாலமாக இருந்தால் நம்முடைய திட்டமிடல், அதற்கான திட்டமிடல் விசாலமாக இருக்கும். நிய்யத்தும் திட்டமிடலும் விசாலமாக இருக்குமேயானால் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரியதாக இருக்கும், நம்மளுடைய அமல்கள் அதிகமாக இருக்கும்.
அப்படி அதிகமாக இருக்கும்போது அதன் நன்மைகளும் குவிந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் நோன்பின் இலக்கை நாம் அடைய முடியும், வெல்ல முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையும் விசாலமாக இருக்கணும். அதாவது கருமித்தனத்திலேயே, கஞ்சத்தனத்திலேயே, பகாலத்திலேயே, புகுல்லையே ரொம்ப பெரிய புகுல் கருமித்தனம் என்ன தெரியுமா? கஞ்சத்தனம், கந்தூஸ் கோன்மாலும். செய்யக்கூடிய அமல்ல கூட சிந்திக்கக்கூடிய விஷயத்திலும் நீயத்திலும் சுருக்கமா செய்யறது, சுருக்கமா எண்ணிக்கிறது. நம்ம 2 ரக்காத் தொழுதா போதும், நம்மளால முடியுமா? நம்மளா யாரு? யாருன்னா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளா யாரு? நமக்கு 2 ரக்காத் போதும், ஒரு 2 நோம்பு வச்சுக்கலாம் போதும், அதுக்கு மேல முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு சிந்தித்தலா? இதெல்லாம் ஒரு நீயத்தை. இதுதான் கருமித்தனத்திலேயே, கஞ்சத்தனத்திலேயே மிக மிக மோசமான கஞ்சத்தனமாக இருக்கிறது என்று உலமா பெருந்தகைகள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சொல்றோம்ல, தமிழ்ல சொல்லுவாங்க, காசா பணமா கற்பனையை சீராக செய்யுங்கள், விசாலமாக செய்யுங்கள், அதிகமாக செய்யுங்கள், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமல் செய்யுங்க. ஆனா கற்பனை நீயத் எப்படி இருக்கணும்? வெயிட்டா இருக்கணும். நம்முடைய சக்திக்கு மேல நம்முடைய விசாலமான சிந்தனை இருக்கணும், நீயத்து இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். என்னால முடியுமான்னு சொல்றவன் மனுஷனே கிடையாதுங்க. ஒரு முஃமினால அல்லாஹ் ஆக முடியாது, ஒரு முஃமினால ரசூலுல்லாஹ் ஆக முடியாது. இதை விட்டுட்டு ஒரு முஃமினால சஹாபி ஆக முடியாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு. சஹாபி, தாபியின், தபே தாபி எல்லாம் முடிஞ்சிச்சு. வலியுல்லாஹ் தாராளமாக ஆகலாம். நம்முடைய ஈமானை வைத்துக் கொண்டு, தொழுகையை வைத்துக் கொண்டு, நோம்பை வைத்துக் கொண்டு, ஜக்காத்தை, தான தர்மங்களை வைத்துக் கொண்டு, ஹஜ் உம்ராவை வைத்துக் கொண்டு, ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல்லாஹ் இரண்டை போட்டி போட்டு ஆர்வத்துடன் நாம் அமல் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வக்துக்கா வலி பன் சக்தே ஹை. வக்துக்கா வலிலாம் கிடையாது. வக்துடைய தலைமை இமாமு, துணை இமாமு, இணை இமாமு, முஹ்தமீமு, நாதிரு, காதி, இது நம்முடைய கேட்டகரி. ஐ மீன் என்ன மாதிரி அளவு கேட்டகரி. அந்த பக்கம் பார்த்தா ஹாஜியாரு, செல்வந்தரு, கொடை வல்லல், பெரிய தான தர்மம் செய்யக்கூடிய அந்த மாதிரி பட்டங்கள், டாக்டரு, ஐடி பர்சன்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு உலகத்தை சம்பாதிக்க முடியும், உலகத்துல ஒரு மரியாதையா வாழ முடியும். ஆனால் சொர்க்கத்தை வாங்க முடியுமா? முடியாது. சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் சரியாக இருக்க வேண்டும், எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் துன்புறுத்தாத ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கல் வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் எல்லா கிதாபிலையும் பார்க்கிறோம். யாருக்குமே இடையூறு செய்யாமல், இன்னல் விளைவிக்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா பல தாபீன்கள், தபே தாபீன்கள் வரலாறு, சஹாபாக்குடைய வரலாறு, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தினந்தோறும் ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். தினந்தோறும் ஒரு குர்ஆன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜுஸ் முடிக்கும்போது நமக்கு தூக்கம் வந்துருது, கொட்டாய் வந்துருது, இந்த மாதிரி நினைக்கிறோம், அந்த மாதிரி நினைக்கிறோம், என்னென்னவோ பண்றோம், முடியலையே. ஷைத்தானும் நமக்கு எடுக்கிறான். ஷைத்தான் அல்லாஹு தஆலா கைது செய்துட்டான். ஆனா ஷைத்தானால் வளரப்பட்ட இதயம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஷைத்தானால் உணரப்பட்ட நம்முடைய அமல்கள் நம்மோடு இருக்கிறது. ஷைத்தானால் பயிற்சி கொடுக்கப்பட்ட எண்ணங்கள் நமக்கு பிரதிபலனாக இருக்கின்றன, அது தடுக்கின்றன. எனவே சஹாபாக்களை போன்ற ஆர்வம் கொண்டு, அதே மாதிரி சஹாபாக்களில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இருப்பாங்களாம். எப்ப பார்த்தாலும் நபி அவர்களுக்கு தலகாணி தேவைப்பட்ட அவங்க கிட்ட இருக்கும். தலகாணி வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாயகத்துடைய காலனி வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாயகத்துடைய காலனி செருப்பு என்று சொன்னால் நபி அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு, வெளியில ஒரு செருப்பு, அந்த மஜ்லிஸ்க்கு போன ஒரு ஷூ, அப்படிலாம் வரல. ஒரே காலனி தான். அந்த காலனி யாரிடத்துல இருக்கும்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருக்குமா, அதை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உது செய்யறதுக்கான அந்த பாத்திரம், அந்த ஜக்கு அவர் வச்சிருப்பாங்க. நாயகம் சாசுடைய மிஸ்வாக் வச்சிருப்பாங்க. எப்பவுமே கூட இருப்பாங்களா. எந்த அளவிற்கு என்று சொன்னால் புதுசா முஸ்லிம் ஆகக்கூடிய புதிய முஸ்லிம்கள், நவ முஸ்லிம்கள் நினைப்பார்களாம், இவர் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனா, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனா, இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய பெரிய தந்தையுடைய மகனா, ரத்த உறவான்னு நினைப்பாங்களாம். அவங்க வீட்டுல அடிக்கடி போகக்கூடிய சஹாபாக்கள் இவர் ஒருவர், முக்கியமான ஒருவர். அதுக்குதான் நபி அவர்கள் சொன்னார்கள், சலாம் சொல்லிட்டு உள்ள போயிருங்க, உங்களுக்கு எந்த ஸ்டாப்பும் கிடையாது. அடிக்கடி வர்றீங்க, அடிக்கடி கேட்டுட்டே இருக்க முடியுமா? அதனால சலாம் சொல்லுங்க, உள்ள வந்துருங்க.
ஏதாவது தடை இருந்தால் நாங்கள் சொல்றோம் அப்ப இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒட்டி வாழ்ந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஹனபியாக்களுடைய முழுக்க உள்ள ஃபத்வாக்கள், முக்கியமான ஃபத்வாக்கள், பிரபலியமான ஃபத்வாக்கள், அதுவும் அதிகமான ஃபத்வாக்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஃபத்வாவின்படி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பிறகு இப்படி வாழ்ந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருகிறது. இமாம் ஷாஃபி புகாரியுடைய இமாம் ஷாஃபி ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவராக இருக்கிறார்கள். அவர் பகல்ல ஒரு குர்ஆன், இரவுல ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். வேலையே அதுதான். நோம்பு வைக்க வேண்டியது, தொழுக வேண்டியது, இஷாவுடைய ஆரம்ப நேரத்தில் இஷா தொழுந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுருவாங்க. முழு குர்ஆன் முடித்து விட்டுதான் வீட்டிற்கு செல்வார்கள். வீட்டுக்கு செல்வாங்களா, அங்கே டைம்லாம் முடிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்களாம். எனவே அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு சென்று அவருடைய இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அங்க உட்கார்ந்து தர்ஸ் கொடுப்பாங்களாம். தர்ஸ் ஹதீஸ். நபி அவருடைய ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து தர்ஸ் கொடுப்பாங்களாம். அந்த அளவிற்கு அவங்க அந்த சஹாபாக்கள் மீது பற்று வைத்திருந்தார்கள், நபி மீது பற்று வைத்திருந்தார்கள். அவர்களும் ரமலான் வந்து விட்டால் அதையெல்லாம் முடிச்சுட்டு விடுமுறை அளித்து விட்டு குர்ஆனின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்துவார்களாம். குர்ஆன் முத்தாலா செய்து கொண்டே இருப்பாங்களாம், குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம், குர்ஆனை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்களாம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்கள் சோழர்களே, இதுதான் அவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு முறை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய பாடத்துல 1500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க மாணவர்கள். திடீரென்று யர்ஹமுகல்லாஹ் என்ற வார்த்தை வந்ததாம். எல்லாரும் சேர்ந்து யர்ஹமுகல்லாஹ்னு கத்துறாங்களாம். இந்த சத்தம் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய தாய் காதுல விழுந்தது. உடனே அவங்க ஆச்சரியப்பட்டார்கள், என்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன்னா மகன் தான் உஸ்தாதா இருக்காங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. மகன் தர்ஸை முடித்து விட்டு பாடத்தை முடித்து விட்டு வரும் பொழுது கேட்டார்களாம், என்ன திடீரென்று இந்த சத்தத்தை கேட்டேனே. அப்ப சொன்னாங்களா, நான் தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டு எல்லாருமே இருந்த எல்லா மாணவர்கள் இர்ஹமுக்கல்லாஹ் சொன்னாங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் இர்ஹமுக்கல்லாஹ் சொன்ன இந்த மாதிரி சத்தம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சுன்னத்தின்படி அமல் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தாபியீன், தபே தாபியீன், வலிமார்கள், இறைநேசர்கள் லைத்து இருந்தார்கள். ஆகையால் நமக்கு இப்போ 3வது நோம்புல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். 3வது நோம்புல இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நோம்பு இருக்குது. 27 இல்ல 26 தெரியாது. வருகின்ற எல்லா நோம்புகளையும் அதோடைய நேரங்களையும் வீணாக்காமல் முடிந்த அளவிற்கு இபாதத்துல, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல, குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்துல, குர்ஆனை விளங்கக்கூடிய விஷயத்துல, ஹதீஸை விளங்கக்கூடிய விஷயத்த நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். ஃபர்தான தொழுகைகளை தொழுது விட்டு, இன்னைக்கு பல பேரை பார்க்க முடியுது, இஷாவுக்கு வர மாட்டாங்க, தராவிக்கு வருவாங்க. தராவி சுன்னத், இஷா ஃபர்ஸ். எனவே இஷாவையும் தொழ வேண்டும் முறையாக ஜமாத்துடன், இதேபோல் தராவியும் தொழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.